بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: قل وريح تكون أعبد الناس أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் இருந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லல் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணப்பாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பிறழாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டு இருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜும்மாவுடைய தினத்தில் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாளிலே நேரத்தில் நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம் இல்ல காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிலே நோய் வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, நோய்க்காக வேண்டி துவா செய்ய சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நோய்களை, ஷிஃபாவை, நிவாரணத்தை கொடுத்து நமக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளித்து நல்லது புரிவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, அஃபில் ஆஹிரத்தி ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மோமின்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தான் யாருக்கு விரும்புகின்றானோ அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அருளுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை இமாம்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள். அதிலும் எல்லா கிரந்தங்களையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதிலே சில ஹதீஸ்களை மட்டும் மனித வாழ்வுக்கு இந்த ஹதீஸ்களை நீங்கள் முழுமையாக கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் வெற்றியடைந்து விடுவீர்கள் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இமாம் அபூ தாவூத் ரஹீமுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபிலே சொல்லுகின்றார்கள், நான் 5000த்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை பதிவு செய்து வைத்திருக்கின்றேன்.
இதிலே 4 ஹதீஸ்களை மட்டும் 5000க்கு மேலான ஹதீஸ்களை பதிவு செய்த நான் 4 ஹதீஸ்களை மட்டும் எனக்கு பிடித்தமானதாக தேர்வு செய்திருக்கின்றேன். இந்த 4 ஹதீஸ்களை ஒரு மனிதர் அமல் புரிந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அதுவே போதுமானது. அந்த 4 ஹதீஸ்களும் தீன் துனியா இரண்டிற்கும் அவருக்கு வெற்றி கொடுத்துவிடும் என்பதாக இமாம் அபூ தாவூத் ரஹீமுல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதேபோன்று பல ஹதீஸ்களின் விரிவுரையாளர்களும் மக்களுக்கு தேவையான சில சுருக்கமான ஹதீஸ்களை அவர்கள் எடுத்து நடக்கும் பொழுது அவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள் என்பதாக பல ஹதீஸ்களின் வல்லுநர்கள் சில ஹதீஸ்களை தேர்வு செய்து வைத்திருப்பார்கள். இவ்வாறு இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே 5000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை பதிவு செய்த அவர்கள் 4 ஹதீஸ்களை நமக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். அதிலே முதலாவது ஹதீஸாக அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தேர்ந்தெடுத்தது இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்தே உங்களுடைய செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதாக முதலாவது ஒரு ஹதீஸை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் உமுருல் முஸ்தபிஹாத். ஹலால் என்னவென்று உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது, ஹராம் என்னவென்று உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. இந்த இரண்டிற்கும் இடையிலே சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றது. அவைகளை அதிகமாக மக்கள் அறிவதில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது ஹதீஸ், ஹலாலும் தெரியுது ஹராமும் தெரியுது, இதற்கு இடையிலே சில விஷயங்கள் இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையிலே. இது ஹலாலா ஹராமா என்பதை மக்கள் அதிகமாக அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அது விஷயத்திலே யார் பேணுதல் காட்டுகின்றாரோ அவர் தன்னுடைய தீனையும் அந்தஸ்தையும் பாதுகாத்து விட்டார் என்பதாக இரண்டாவது ஒரு ஹதீஸை தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார். யார் அதை செய்வாரோ அவர் ஹராமில் சிக்குவதை விட்டும் தவிர்த்து விடுகிறார் என்பதாகவும் பதிவு செய்கின்றார்கள். மூன்றாவதாக அவர்கள் கொடுக்கக்கூடிய ஹதீஸ், லா யுமினு அஹதக்கும் யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு எதை வேண்டுமென்று மனிதர்கள் ஆசைப்படுகின்றார்களோ, தனக்கு எதை மனிதர்கள் விரும்புகின்றார்களோ அதுவே சக முஸ்லிம்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் ஆசைப்படாத வரை அவர் உண்மையான விசுவாசியாக ஆக முடியாது என்பதாக மூன்றாவதாக ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தான் தேர்ந்தெடுத்த 4வது ஹதீஸாக மின் ஹஸ்ரி இஸ்லாமி மரி தர்கஹு வாலம் யகுனி என்பதாக ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அழகிய இஸ்லாம் என்பது, நீங்கள் பின்பற்றக்கூடிய அந்த ஈமான் என்பது, அழகிய இஸ்லாம் என்பது என்னவென்று சொன்னால் தேவையற்றதை நீங்கள் தவிர்த்து கொள்வதாகும். இதுதான் அழகிய இஸ்லாம் என்பதாக ஹஸரத் அபூ தாவூத் ரஹீமுல்லாஹி அவர்கள் இந்த 4 ஹதீஸ்களை மேற்கோள் காட்டுகின்றார்கள். இந்த 4 ஹதீஸ்களிலே அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், நான் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த 4 ஹதீஸ்களை யார் அமல் செய்கின்றார்களோ இந்த 4 ஹதீஸ்களும் நான் பதிவு செய்த 5000 ஹதீஸ்களுக்கு உள்ளடக்கிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எனவே ஒரு மோமினாகப்பட்டவர்கள் இந்த 4 ஹதீஸை முழுமையாக தன்னுடைய வாழ்வியலில் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக ஜெயம் பெற்று விடுவார், வெற்றியடைந்து விடுவார் என்பதாக ஹஸரத் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த 4 ஹதீஸிலிருந்தும் பெருமக்களே ஒரு பொது பண்பை நம்மால் எடுப்பதாக இருந்தால் அதுதான் பேணுதல். இந்த 4 ஹதீஸிலே ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமின்களுக்கு எதை எடுத்து காண்பிக்கின்றது என்று சொன்னால் பேணுதல்.
ஒரு மனிதனிடத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பேணுதல் வந்துவிட்டது என்று சொன்னால் மற்ற பாவங்களை விட்டும் அவர் தவிர்த்து கொள்வார் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அல் வரா என்று சொன்னால் அரபியிலே பேணுதலுக்கு சொல்லப்படும். தொழுகின்றவர்கள் இருக்கின்றோம், நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றோம், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றோம். இப்படி இன்ன பிற அமல்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படையாக செய்யக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொண்டு கூலி கொடுப்பதில்லை என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அல்லாஹ் கூலி கொடுப்பதெல்லாம் உங்களுடைய பேணுதலினுடைய அடிப்படையிலே, உங்களுடைய பேணுதலின் அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு கூலி கொடுக்கின்றான் என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பதிவு செய்து காட்டுகின்றார்கள். பெருமக்களே, பேணுதல் என்பது முதலாவதாக சொன்னது இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத். தன்னுடைய எண்ணம் சரியாக இருந்தது என்று சொன்னார், தன்னுடைய வெளிப்படையான அமல்கள் சரியாக இருக்கின்றது, ஆனால் உள்ரங்கமான அமல்கள் சரியாக இல்லை, அவரிடத்திலே பேணுதல் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் எந்த அளவு நின்று வணங்கினாலும் நோன்பு நோற்றாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் இன்ன பிற அமல்களை அவர் புரிந்தாலும் பெருமக்களே அதிலிருந்து அவர் வெற்றி காண முடியாது என்பதைத்தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். எனவே தான் ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், உள்ளம் பேணுதல் அடைந்த உள்ளமாக இருக்க வேண்டும். பேணுதல் அடைந்த உள்ளம் மட்டுமே பிற அமல்களை கொண்டு வெற்றி பெற முடியும். உள்ளத்திலே பேணுதல் இல்லை, எண்ணம் சரியாக இல்லை என்று சொன்னால் அவருடைய எந்த கடமையும் கட்டமைப்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் புரிந்த ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு காட்டுவார்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 மனிதர்களை கொண்டு வரப்பட்டு 3 மனிதர்களையும் நரகத்திலே தூக்கி எரியுங்கள் என்பதாக மலக்குகளிடத்தில் கட்டளை பிறப்பிப்பான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதிலே முதலாவது மனிதர் கல்வியை கற்றவர். அவரிடத்திலே சொல்லப்படும், உனக்கு நான் கல்வியை கொடுத்தேனே, அந்த கல்வியை கொண்டு என்ன அமல்கள் புரிந்தாய் என்பதாக அந்த மனிதரிடத்திலே கேட்கப்படும். அவர் சொல்லுவார், நான் மக்களிடத்திலே நல்ல விஷயங்களை போதிப்பதற்காக, மக்களிடத்திலே நான் எவ்வாறெல்லாம் உன்னை பற்றி சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்காக வேண்டி நான் கல்வியை பயின்றேன், அதன்படி செயலாற்றினேன் என்பதாக அந்த கல்விமான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், இல்லை இல்லை, உனக்கு நான் கல்வியை கொடுத்ததெல்லாம் அதை கொண்டு நீ பெருமை பாராட்ட வேண்டும், எனக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் இல்லாமல் உன்னுடைய கல்வியை நீ உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தாய். எனவே உன்னுடைய கல்வியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த கல்விமானை நரகத்தில் தூக்கி எறியுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிப்பார். இரண்டாவதாக ஒரு கொடையாளியை கொண்டு வரப்படும். அவரிடத்தில் கேட்கப்படும், நான் உனக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு நீ என்ன செய்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். அந்த கொடையாளி, அந்த செல்வந்தர் சொல்லுவாரா, யா அல்லாஹ், எனக்கு கொடுத்த செல்வங்களை கொண்டு நான் மக்களுக்கு வாரி வழங்கினேன், மக்களுக்கு வாரி அள்ளி அள்ளி கொடுத்தேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், இல்லை இல்லை, நீ பொய் சொல்கின்றாய், மக்கள் உன்னை கொடையாளி செல்வந்தர் வாரி வழங்குகிறார் என்பதாக வெளிப்படையிலே உனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, வெளிரங்கத்திலே மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய கொடையை நீ அள்ளி அள்ளி கொடுத்தாய், எனவே இவரை நரகத்தில் தள்ளிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாம் அவரை பார்த்து மலக்குகளிடத்திலே கட்டளையிடுவான். மூன்றாவது ஒரு மனிதரை கொண்டு வரப்படும். உனக்கு பெரிய தியாகி, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்தவர், அல்லாஹ்விற்காக வேண்டி நேசம் கொண்டவர், அவரை கொண்டு வரப்படும். உனக்கு எதை கொண்டு நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்தாய், போர் செய்தாய் என்பதாக சொல்லப்படும் பொழுது அவர் சொல்லுவார், நான் உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே இரத்தத்தை சிந்தினேன், உன்னுடைய தியாகங்கள், என்னுடைய தியாகங்களை கொண்டு உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் போரிட்டேன், எனவே அதை கொண்டு நான் மாய்த்து கொண்டேன் என்னுடைய உயிரை என்பதாக சொல்லுவார். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், இல்லை இல்லை,
உன்னை ஒரு வீரன் என்பதாக மக்கள் எல்லாம் சொல்ல வேண்டும், உன்னை ஒரு வீரன் என்பதாக மக்கள் எல்லாம் பெயர் சூட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே நீ இந்த ஜிஹாதை அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டாய், இவரையும் நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். சொல்லி காமித்து விட்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயங்களை வெளிரங்கத்தை பார்த்தவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது, அவருக்கு கூலி வழங்குவது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு கூலி வழங்குகின்றான் என்று சொன்னால் அவருடைய தோற்றத்தை பார்த்து ஒருபோதும் அல்லாஹ் கூலி வழங்குவது கிடையாது, அவருடைய உள்ளத்தை பார்த்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலி வழங்குகின்றான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். எனவே தான் பெருமக்களே, சஹாபாக்களுடைய வாழ்விலை நாம் பார்க்கலாம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கலாம். பயந்தார்கள், நடுங்கினார்கள், என்னுடைய அமல் எங்கே போய் சேரும், அல்லாஹ்வுடைய தரஜாவிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று பயந்தார்கள். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய வெளிரங்க அமல்களை நாம் பார்க்கலாம். எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் சஹாபாக்கள் குறை செய்ததாக அதிகபட்சமாக நாம் வரலாறுகளை நாம் காண முடியாது. ஒரு பாவமான ஒரு செயல்களை செய்து விட்டார் என்று சொன்னால் ஒவ்வொரு சஹாபாக்களும் அதற்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்காத வரை சுஜூதில் இருந்து எழுந்திருக்க மாட்டார்கள் என்பதாக வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றது. பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபி சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே ஏதாவது குறை நாம் கண்டிருக்க முடியுமா? தொழுகை விட்டார்கள் என்பதாக சொல்ல முடியுமா? ஜகாத்தை விட்டார்கள் என்பதாக சொல்ல முடியுமா? நோன்பை விட்டார்கள் என்பதாக சொல்ல முடியுமா? மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லவில்லை என்பதாக பெருமக்களை நாம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. சஹாபாக்களுடைய வெளிரங்க புறத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய குறைகளை நம்மால் காண முடியாது. அந்த அளவு அவருடைய இபாதத் இருந்தது. இருந்தாலும் கூட சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பார்கள். யா அல்லாஹ், என்னுடைய வெளிரங்கத்திலே நாங்கள் சரியாக இருக்கின்றோம், வெளிரங்கத்திலே எல்லா கடமைகளையும் நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய உள்ரங்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய அமல்கள் குறையாக இருக்குமோ என்பதாக அழுது புலம்புவார்கள் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காமித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சொல்லுவார்கள். இதை அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவது ஹதீஸாக எடுத்துக்கொள்வார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணத்தை பொறுத்தே அவருடைய மற்ற அமல்களும் அமையும் என்பதாக சொல்லுவார்கள். நூஹ் அலைஹி வஸல்லம் வரலாறுகள் 950 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் நபியாக கொடுத்து. ஆனால் 950 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் 82 நபர்களை மட்டுமே தன்னுடைய மார்க்கத்தின் பிரகாரம் அவரால் இழுக்க முடிந்தது. ஆனால் எந்த ஒரு நேரத்திலும் நான் இந்த தாவா செய்கின்றேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அழைக்கின்றேன், ஆனால் மக்கள் என்னை பின்பற்றவில்லையே, 82 நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதாக ஒரு நேரத்தில் கூட பெருமக்களே நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து ஏசியதாக வரலாறுகளை நாம் காண முடியாது. காரணம், அவர்கள் நினைத்த ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய உள்ரங்கத்திலே ஏதோ தவறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது, வெளிரங்கத்திலே நான் நபியாக இருக்கலாம், வெளிரங்கத்திலே 950 வருடங்கள் காலங்கள் நான் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் 82 நபர்களை மட்டுமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே புகுத்த முடிந்தது என்று சொன்னால் என்னுடைய உள்ரங்கத்திலே பேணுதலிலே ஏதோ குறைகள் இருக்கின்றது என்பதாக ஹஸரத் நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி வைத்தார்கள். எனவே தான் சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதாக. இதை முதலாவது ஹதீஸாக ஹஸரத் அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இரண்டாவது ஹதீஸாக அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இன்னைக்கு தேடக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னைக்கு மக்களிடத்திலே இபாதாத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படவில்லை, எல்லா அமல்களும் நாங்கள் சரியாக செய்கின்றோம், ஆனால் எங்களிடத்தில் எந்த விடயங்களையும் எங்களால் பார்க்க முடியவில்லை என்பதாக மூமினாகப்பட்ட ஒவ்வொரு மக்களும் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், என் குடும்பத்திலே கஷ்டங்கள், என் பிள்ளைகளிடத்திலே கஷ்டங்கள், வேலை வாய்ப்புகள், உலக ரீதியான என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ எல்லாம் சரியாக செய்கின்றோம், ஆனால்
எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய வாழ்வியலிலே அது சரியாக தென்படவில்லை என்பதாக இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கவலை கொள்கின்றோம் என்று சொன்னால், பெருமக்களே, அபூ தாவூத் ரஹிமுல்லா அவர்கள் எடுத்துக்கொண்ட இரண்டாவது ஹதீஸ், அல் ஹலாலு பையினுன் வ ஹராமுன் பையினுன். இன்னைக்கு மக்களிடத்திலே ஹராம் என்றால் என்னவென்று நல்லா தெரிகின்றது. ஹராம், விபச்சாரம் செய்வது ஹராம், திருடுவது ஹராம், கொலை செய்வது ஹராம், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் சொல்கின்றானோ ஹராம் என்பதாக வெளிப்படையாக தெரிகின்றது. இதையும் செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹலால் என்றால் என்னவென்று தெரிகிறது. எதை செய்யலாம், எதை சாப்பிடலாம், எதை உணவாக உட்கொள்ளலாம் என்பதையெல்லாம் தெரிகின்றது. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மனிதர்களுடைய சிந்தனைக்கு எதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் என்பதாக அவனுடைய ஜஹனிலே பிடிபடுமோ அதுவெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு நலவாக கொடுத்திருக்கின்றான். அவனுடைய உள்ளத்திலேயே அவனுக்கு தோன்றும், நாம் செய்யக்கூடிய இந்த கடமை கட்டமைப்பு பாவமான செயல்கள், இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமே, இது தவறு என்பதாக அவனுடைய சிந்தனையில் தெரியும். அதுவெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இந்த இரண்டும் இன்றைக்கு மக்களுடைய மத்தியிலே நன்கு தெரிகின்றது. ஹலால் என்ன, ஹராம் என்ன, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்பதாக. ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டிற்கும் மத்தியிலே முத்தஷாபிஹாத் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். ஹலாலா ஹராமா என்பதாக சந்தேகம் வந்து விடுகின்றது என்று சொன்னால் அதை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மக்கள் ஹலாலா ஹராமா என்று சந்தேகத்திற்குரிய பொருள்களை ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது. எனவே அவருடைய இபாதாத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வது கிடையாது என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இதை இரண்டாவது ஹதீஸாக அபூ தாவூத் ரஹிமுல்லாஹ் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வரலாறுகளிலே நாம் பார்க்கலாம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நாமெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியத்திலே நாம் இல்லை. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வும் வாழ்க்கையும் எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்பதை வரலாறுகள் காலம் காலமாக எந்தளவு என்று சொன்னால் கியாமத் நாள் வரையிலும் பேசிக்கொண்டு இருக்கின்றது, பேசிக்கொண்டு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு ஹலால் ஹராமை பேணுதல் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஹலால் ஹராம் என்பதாக நன்கு தெரிகின்றது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடுவிலே ஒன்று இருக்கும். இன்றைக்கு மக்கள் அறவே கண்கூடாக சிந்தனை கூட செய்யாமல் அதை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள், அதை உபயோகம் செய்து விடுவார்கள். இதுதான் அவருடைய எல்லா அமல்களையும் பூமியிலே தள்ளுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்திலே கஷ்டம், தொழிலிலே, உத்தியோகங்களிலே, கல்விகளிலே, இபாதாத்துகளிலே, அமல்களிலே, எல்லா விடயங்களிலும் அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், அபூ தாவூத் ரஹிமுல்லா அவர்கள் எடுத்துக்கொண்ட இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளில் நாம் பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே உரையாற்றி கொண்டு இருப்பார்கள். காலங்கள் கடந்த பின், நேரங்கள் கடந்த பின் வீட்டிற்கு வருவார்கள். வரலாறுகள் பேசுகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்திலே அதிகபட்சமாக 3 மாதங்கள் தொடர்ந்து அவருடைய வீட்டிலே உணவுகள் இருந்ததில்லை. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸலாஸத்துன் பைத்துன், 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளில் அடுப்பு எரிந்ததாக வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியாது. அந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பசி கொடுமை. ஆனால் எந்த மக்களிடத்திலும் கையேந்தியவர்களாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்க முடியாது. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியாக இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து சஹாபாக்கள் கொடுப்பார்கள். ஒருமுறை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் இருந்து வேலையை முடித்துவிட்டு தன்னுடைய இல்லத்திலே நுழைகின்றார்கள். அங்கே கடுமையான பசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எந்த அளவு என்று சொன்னால், பசி கொடுமையால் வாடிவிடக்கூடிய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே ஒரே ஒரு பேரிச்சம்பழ துண்டை பார்க்கின்றார்கள். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை, ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அந்த உபதேசம் உலக மக்களுக்கு மட்டுமல்ல, தானும் அந்த உபதேசத்தை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து வாழ்ந்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமக்களை, ஒரே ஒரு பேரிச்சம் துண்டு இருக்கின்றது. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து, பசி கொடுமை, ஒரு பேரிச்சம்பழம் தன்னுடைய பசியை எப்படி ஆற்ற முடியும்? பெருமக்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழ துண்டை எடுத்து சாப்பிடலாம் என்பதாக
தன்னுடைய வாய்க்குள் கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஹலாலா ஹராமா என்பது நமக்கு தெரியும், ஆனால் இதனுடைய விடயங்கள் என்னவென்று தெரியல. இந்த ரெண்டுக்கும் மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத்துடைய பொருள் தடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று தர்மமான பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உத்தரவு. அவர்களுக்கு சந்தேகம் வந்து விடுகின்றது, இது ஜக்காத்துடைய பொருளாக இருந்தால் என்ன செய்வது, அல்லது யாராவது தர்மமாக கொடுக்கப்பட்ட பொருளாக இருந்தால் என்ன செய்வது. நபிக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு கட்டளை, நமக்கு தர்மமும் ஜக்காத்தும் வாங்கக்கூடியவர்களுக்கு கூடும், ஆனால் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்து வைத்திருந்தான். அவ்வளவு பசியாக இருந்தும் கூட ஹலாலுக்கும் ஹராமுக்கும் முத்தஷாபியா சந்தேகம் வந்துவிட்ட நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து வைத்தார்கள் என்பதாக வரலாறுகள் பேசுகின்றது. பெருமக்களே, அந்த அளவு அந்த ஹலாலையும் ஹராமுக்கும் மத்தியிலே உள்ளதை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அபூதாவூத் ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், நான் இரண்டாவது ஹதீஸாக அல் ஹலாலு பையினுன் அல் ஹராமு பையினுன், ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியிலே உள்ளதை யார் வெறுப்பார்களோ தடுத்துக் கொள்வார்களோ அவர்களுடைய எல்லா அமல்களும் பூர்த்தியாகிவிடும் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இங்கே பதிவு செய்கின்றார்கள். பேணுதலாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குல்லும் வரீகுன், நீங்கள் பேணுதலாக இருங்கள். யகூனு அபுதுன் நாஸ், நீங்கள் மக்களிடத்திலே பெரிய பெரிய பாக்கியசாலியாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் பேணுதலாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியிலே உள்ள விஷயங்களை பேணுதலோடு நீங்கள் தகர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், மக்கள் அனைவருக்கும் முன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள், மிகப்பெரிய பாக்கியசாலியாக நற்கூலி வழங்கக்கூடிய மக்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஹைரு தீனுக்கும் வல் வரீகுன், தீனிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால், இஸ்லாத்திலே சிறந்த மனிதர் யார் என்று சொன்னால் பேணுதலாக இருப்பார். பேணுதலாக இருப்பார், எல்லா விஷயங்களிலுமே பேணுதலாக இருப்பார். பேச்சிலே, மற்றவர்களிடத்திலே நடந்து கொள்ளும் விதத்திலே, மற்ற மதத்தினர்கள் விடயங்களிலே, தன்னுடைய குடும்பங்களிலே, மனைவி மக்களிடையே, உலக விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அனைத்திலும் பேணுதலாக இருப்பார். இவர்தான் மக்களிலே சிறந்தவர் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். பெருமக்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு வரலாறுகள் பேசும். ஒருமுறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே வீட்டிலே நுழைகின்றார்கள். நுழைஞ்சவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி தன்னுடைய கணவர் வெளியிலிருந்து வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, ஏதாவது உணவு கொடுக்கணும். அப்போ தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு சில பலகாரம் செய்வதற்கு ஆசையாக இருக்குது, அதனால நான் பலகாரம் செய்வதற்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு விரும்புகிறேன், நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி கேட்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், நம்முடைய அன்றாட தேவைக்கு தான் நம்மள்ட்ட பணம் இருக்குது, பலகாரங்கள் செய்ய விதமான பலகாரங்கள் செய்வதற்கு உன்னிடத்தில் என்ன பணம் இருக்கின்றது என்பதாக கேட்கின்றார். அப்போ அவங்களுடைய மனைவி சொன்னாங்களா, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய காலங்களில் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பணங்களையும் நான் என்ன செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பேன், அந்த சேர்த்து வச்ச காசில் என்ன செய்கிறவங்களுக்கு பலகாரங்கள் செய்யலாம் என்பதாக நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய காசிலே, நான் கொடுக்கக்கூடிய பணங்களிலே மேமிச்சமாக உனக்கு சேர்த்து வைப்பதற்கு உள்ள காசு இருக்கின்றது என்று சொன்னால், நான் என்னுடைய உழைப்பிலே பேணுதல் இல்லாமல் சம்பாதித்த பணமாக இருக்கும், ஏதோ ஒரு விடயங்கள் என்னுடைய பணத்திலே கலந்திருக்கின்றது என்பதாக உடனே என்ன செஞ்சாங்களா, அப்பிட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஹசானாவுலே சேர்த்ததாக வரலாறுகள் பேசிக்கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, அதான் பேணுதல். சஹாபாக்களிட்ட இருந்த பேணுதல், ஹுலஃபாய் ராஷிதீன் இருந்த பேணுதல். எனவே அபூதாவூத் ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இரண்டாவது ஹதீஸாக நான் இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டேன். முதலிலே இன்னமல் அமாலு பின்னியாத், இரண்டாவது ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியிலே பேணுவது, மூன்றாவதாக ஒரு ஹதீஸை நான் எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குதோ, உங்களுக்கு ஒரு விஷயம் விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னா உங்க முஸ்லீமான சகோதரருக்கு நீங்க விருப்பமானதை கொடுங்க. மிச்சம் மீதியை போய் தூக்கிட்டு போய் என்ன செய்யறது, கொடுக்கறது இல்லை. ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னா மிச்சம் மீதி மிஞ்சி போய் இருக்கக்கூடிய சாப்பாடுகளை நம்ம தூக்கி போடுறோமே, இது மோமினுடைய அடையாளம் இல்லை. உங்களுடைய மோமினுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்ப வேண்டும் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பெருமக்களே அபூதாவூத் ரஹிமுல்லாஹ் அவர்கள் மூன்றாவதாக பதிவு செய்கின்றார்கள். நான்காவதாக சொல்லுவார்கள், மார்க்கம் என்பது அழகிய மார்க்கம். இஸ்லாமை போன்ற ஒரு மார்க்கத்தை நீங்கள் உலகிலே பார்க்க முடியாது.
அதை உங்களுக்கு அழகிய மார்க்கம் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முழுமையும் நீங்கள் பின்பற்றினால்தான் உங்களுக்கு அதனுடைய அழகு புரியும். எனவே இஸ்லாமிய மார்க்கத்திலே, அழகிய மார்க்கத்திலே தேவையற்றதை என்ன செய்யாதீங்க, நீங்க உள்ள போய் மூக்க நுழைக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை விட்டு நீங்க தவிர்த்து வெளியே வந்துருங்க. எனவே நீங்கள் தவிர்த்து வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 4வது ஹதீஸை ஹஸரத் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். பதிவு செய்துவிட்டு சொல்லுவார்கள், இங்க 4 ஹதீஸ்களும் இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணம் போல் வாழும். இரண்டாவதாக ஹலாலுன் பையினுன் ஹராமுன் பையினுன், இரண்டாவது அதாவது ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் சந்தேகம் ஏற்படக்கூடிய பொருள்களை நம்ம என்ன செய்யறது, விட்டுறது. மூன்றாவதாக லா யூமினு அஹதுக்கும் லி அஹீஹி, தனக்கு விரும்பியதை என்ன செய்யுங்க, தன் சகோதரனுக்கு நீங்க விரும்புங்க. நான்காவதாக சொன்னாங்க, மார்க்கத்தில் எவ்வளவோ தேவையற்ற விஷயங்களை எல்லாம் என்ன செய்றீங்க, நீங்க போய் நுழைஞ்சிடுறீங்க, அதுலதான் பிரச்சனைகள் உண்டாகின்றது. அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த பிரச்சனைக்கும் வேலை இல்லை. எனவே இந்த 4 ஹதீஸ்களிலும் நான் அறிவித்த 5000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களிலே இந்த 4 ஹதீஸ்கள் எனக்கு விருப்பமானதாக இருக்கின்றது. இந்த 4 ஹதீஸ்களை ஒரு மனிதர் முழுமையாக பின்பற்றி அவருடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு கூலி அதிகமாகிவிடும், அவர் ஜெயம் பெற்று விடுவார், வெற்றி பெற்று விடுவார் என்பதாக ஹஸரத் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 4 ஹதீஸ்களையும் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.